ஹலோ ஆல் வெக்கேஷன் ஓவர். ஸோ அம்மா வீட்டிலேருந்து அப்படியே கிளம்பியாச்சு. அதர்வாக்கு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஃபஸ்ட் டே 6th கிரேடு ஃபஸ்ட் டே வந்துட்டு போகிறோம். கோயம்புத்தூர்லேருந்து பல்லடம் போகிறப்பவே வந்துட்டு சண்டே அங்கேருந்து இங்கே வந்துடுவேன்னு எனக்கு தெரியும். என்னதான் ப்ரிப்பேர் ஆகிட்டு போனால் கூட 33 வயசாகுது. ஆனாலும் அம்மா வீட்டிலேருந்து கிளம்புறதுன்னா அது ஒரு ஃபீலிங். அது எந்த வயசுனாலும் சரி நம்ம வந்துட்டு அப்படி தான் இருக்க போகிறோம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அப்பாவை பாருங்கள், மூடர்குடம் படத்தில் அந்த மாதிரி இளநீ, ஐஸ்கிரீம், வடை அந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். இதெல்லாம் வந்துட்டு கிளம்புற அன்னைக்கு மட்டும் நிறைய வந்துட்டு வாங்கிட்டு வர வந்து வச்சுட்டாரு. என்னால் தூக்கிட்டு போக முடியாதுப்பா, நான் 1 வீக்கில் திரும்ப வரத்தானே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாதி வச்சுட்டே வந்துட்டேன். அதர்வாக்கு போண்டா பிடிக்குன்னு சொல்லிட்டு கிளம்புற அன்னைக்கு அம்மா செஞ்சுருந்தாங்க. ஸோ பல்லடம்லேருந்து கோயம்புத்தூர் வந்தாச்சுங்க. ஸ்ரீதேவியில் ஒரு சின்ன பர்ச்சேஸ் இருந்தது. நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் ஒன்று வரப்போகுது. ஸோ அதுக்கு அதர்வாக்கும் எனக்கும் ட்ரெஸ் எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறக்காக வந்திருந்தேன். அதை பற்றின அப்டேட்ஸ் அப்கமிங் விளாகில் ஷேர் பண்ணுறேன். பட்டு அப்படின்னாலே கோயம்புத்தூர் மக்களுக்கு ஆல்வேஸ் ஃபேவரட்டான ஒரு ஸ்பாட்னா அது ஸ்ரீதேவி தான். அன்னைக்கு எனக்கு அங்கே செட் ஆகலை அன்ஃபார்ச்சுனேட்லி. ஸோ கணபதியில் அதர்வாக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டு எனக்கு பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட்டில் சிவா டெக்ஸ்டைல் இருக்கு இல்லையா, அங்கே போயிட்டு ஒரு சாரி எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. ஸ்ரீதேவி ஆப்போசிட்டில் இந்த ஹேண்ட்பேக் கடை இருக்கு இல்லையா, அந்த அக்கா கடை ரொம்ப ஃபேமஸ், ரொம்ப குவாலிட்டியாக இருக்கு. கண்டிப்பாக ஒன்ஸ் விசிட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் விளாகில் பார்க்கலாம். பாய்.